தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த அரசு ஸ்டேபிள் கவர்னன்ஸா இருக்குமா? அப்போசிஷன் பார்ட்டிஸ் குறிப்பா திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இது 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ 3 வருஷத்துலயோ விரைவில் ஜெனரல் எலெக்ஷன் வரலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு இல்லையா? அது எப்படி? அதாவது இது இவங்களுடைய செயல்பாடுகளை ஊட்டித்தானே இருக்கு. அதுல ஆர்வம் கூறுவதற்கு எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. இந்த அரசாங்கம் நாளைக்கே போயிடும், 6 மாசம் தாங்காது அப்படி சொல்றது. இந்த அரசாங்கம் நல்லது செஞ்சா மக்கள் காப்பாற்றுவாங்க. நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, யாரை என்ன டிஸ்மிஸ் பண்ண பிறகும் ரீஇன்ஸ்டேட் பண்ண விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. எனவே மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க, அதை மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த நடவடிக்கைகள் சரியா இருந்தா மக்கள் ஆதரிக்க போறாங்க, நடவடிக்கை சரியில்லைன்னா மக்களே அதுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுவாங்க. இல்ல, வந்த சில நாட்கள்லயே அவர்களுடைய செயல்பாடுகள், அவரோட நோக்கம் ரொம்ப தவறா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்க்க தோணுது. ஒரு ஃபேக்ஷனை போய் சந்திச்சது, ஏடிஎம்கேயோட ஃபேக்ஷனை போய், அதன் பிறகு அவர்களுடைய எம்எல்ஏக்களை அதுல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதுல இருந்து ரொம்ப இல்ல, இப்போ நேத்து வரைக்கும் அது அதோட நீட்சியா இப்போ விஜயபாஸ்கர் 2 சி விஜயபாஸ்கர் அவர்களும் இல்ல தாவேகா தரப்புல இருந்து ஏதேனும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்களா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் இல்ல பொதுமக்களுக்கும் கொடுத்தாங்களா? இவர்கள் எல்லாம் டிவிஎஸ்சிலையும் சிபிஐ வழக்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள் இந்த 2 விஜயபாஸ்கர் அவர்களும் நாங்கள் ஒருபொழுதும் இணைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் இந்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்களா? வைக்கவில்லை. அப்படி என்றால் இந்த விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படதான் இல்ல. அது அவங்கள தாவேகா சேர்க்கட்டும். நீங்க அன்னைக்கு கேளுங்க, நம்ம இங்கதானே இருக்க போறோம், அன்னைக்கு பேசுவோம். சேர்த்தாங்கன்னா நிச்சயமாக அது எந்த வகையிலும் பொருத்தமற்ற நடவடிக்கை. அவங்க சொல்ற ஊழல் ஆட்சி கொஞ்சம் போல பால் இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். அப்போ கெட்டிப்பால், டைலூட்டட் பால், வெரி டைலூட்டட் பால் என்றெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க பாலினுடைய தன்மையே தெரியாத அளவிற்கு தண்ணியை ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தண்ணி தான். யாரோ ஒருத்தர் சேர்ந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் சொன்ன தூய ஆட்சி என்பதற்கு எந்த விதமான அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்காது, நம்பகத்தன்மை இருக்காது. அதுதான் நான் சொல்றேன். இப்போ எடப்பாடி தரப்புல இருந்து ஆல்ரெடி கவர்னரை சந்தித்து அதிமுக எம்எல்ஏ திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தார். ஆர்டிகல் 167, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அதன்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துது. ஹார்ஸ் ட்ரேடிங் ஆஸ் வெல் அஸ் அந்த 4 பேர் மேல கொறடா உத்தரவு மீறியும் அவர் ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிட்டாரு. இது மாதிரி பல விஷயங்கள் கொண்ட புகார் கொண்ட இதை கொடுத்திருந்தாங்க. எஸ் இன்பதுரை மாநிலங்களவை உறுப்பினரும் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. 13ஆம் தேதி நாங்கள் தொடுத்த வழக்கு முன் வந்திருக்கிறது. சிலர் வதந்திகளை பரப்புறாங்க, எங்களோட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி. பொதுநலமான மனுக்கள் தான் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன. அதிமுகவோட மனு, நாங்க தான் பெட்டிஷனர், நாங்க தான் பாதிக்கப்பட்டவர்கள். எங்களுடைய மனு வரக்கூடிய 13ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நாடும் இந்த ஜனநாயகமும் சட்டமும் பார்த்து கொண்டிருக்காது, இந்த அநீதியையும் இந்த ஒரு அராஜகத்தையும் பார்த்து கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு இது உத்தரவிட வேண்டும் என ஆல்ரெடி டிடிவி தினகரனுடைய விவகாரத்துல கவர்னர் மாளிகையிலேயே ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ் இன்பதுரை இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்றாரு, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஏதோ சிபிஐ ரொம்ப புனித மாதிரிலாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அது ஒன்றிய அரசாங்கத்தின் இன்டர்ன் பிஜேபியினுடைய கைப்பாவையாகத்தான் இந்த காலத்தில் செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே அதுல ஆனா அதிமுக ஒரு வலுவான கட்சி தானே. அந்தந்த தொகுதிகளில் இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்க வேண்டாமா? கவர்னர்ட்டையும் இவற்றையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். இவங்க இனிமே இப்படி பண்ணாங்கன்னா அது ஒரு கட்சியிலிருந்து ராஜினாமா பண்றது வேற, ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்ச பிறகு. அப்போ என்ன பிரச்சனைனா 5 வருஷத்துக்கு மேல பதவி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்கிற அரிப்பை தீர்ப்பதற்காக அவர்கள் செய்கிற அட்டூழியம். ஸோ ஒரு கட்சி, நீங்க சட்டத்தை மட்டுமே நம்பி இருப்பீங்களா? இப்போ இன்பதுரையே தோத்து போன ஒரு வழக்கை விசாரித்து முடிப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அது அவருக்கு நல்லா தெரியும்ல. திரு அப்பாவு அவர்கள் வெற்றி பெற்ற ஒன்றை தோற்றதாக அறிவித்த பிறகு ஏங்க திரும்ப என்னங்க அப்படின்னு சொல்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு 10 வருஷம் ஆயிருக்குங்க. 10 வருஷமா 8 வருஷம் 8 வருஷம் ஆன பிறகு அப்புறம் அந்த ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு நீங்க தான் சொல்றீங்க தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி. உச்ச நீதிமன்றமே சொல்லிக்கிட்டு நாங்க தாமதிக்க தான் செய்வோம்னு சொன்னா என்ன அர்த்தம்?
இந்த மாதிரியான வழக்குகளை உடனடியாக விசாரிச்சு முடிக்கலைன்னா நீதிமன்றமும் இந்த குற்றங்களுக்கு துணை போதும். நான் இந்த நேரேட்டிவை தாண்டி நான் ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா திரும்ப திரும்ப இதுவே பேசிக்கொண்டு இருப்பதில் தமிழ்நாட்டினுடைய அளவு பாதிக்கப்படுது. இப்ப நீங்க ஆம் ஆத்மியை காலி பண்ணியாச்சு இந்த காலத்துல, எம்பிக்களை பொறுத்த மட்டும் கட்சியை நான் சொல்லல. டிஎம்சியை காலி பண்ணியாச்சு, உத்தவ் தாக்கரே கட்சியை காலி பண்ணியாச்சு, உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 240 சீட்டு வாங்கி 2 கட்சியினுடைய தயவோடு ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் 2/3 மெஜாரிட்டியை பெறப்போகிறது. இந்தியாவில் 144 கோடி மக்கள் வாழ்கிற பகுதிகளில் 112 கோடி மக்கள் வாழ்கிற இடத்தில் தானும் தன்னோடு சேர்ந்தவர்களும் சேர்ந்த ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. அரசமைப்பு சட்டம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு இதையே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்தியாவை காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது. நீங்க நல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்களே வந்துட்டீங்க தோழர். இந்தியா முழுக்க பிராந்திய கட்சிகளினுடைய அந்த ஸ்திரத்தன்மை, அவருடைய இறையாண்மை கேள்விக்குறியாக இருக்கிறது, ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல, பெரும் ஒரு ஆபத்தையும் ஒரு விளைவுகளையும் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நல்ல அழகான ஒரு பாயிண்ட்டை நீங்க குறிப்பிட்டீங்க. ஆம் ஆத்மியில இருந்து டிஎம்சியில இருந்து இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு மேலும் மோசமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சற்றும் சளைக்காமல் பாஜக எப்படி மத்திய அரசு தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து ஒவ்வொரு மாநில கட்சிகளையும் சூறையாடி கொண்டிருக்கிறதோ, மாநிலத்திலையும் அதே போலதானே தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை நம் கண் முன்னில் எப்படி செய்து கொண்டிருக்கு. இல்ல, நான் அதான் சொல்றேன். இப்போ அடுத்த ஆளு அங்க சேர்ந்தாருன்னா அப்போ நாம பேசுவோம். முதல் தடவை வந்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டோம், இட் இஸ் ராங், நீங்க இது நல்ல வழக்கம் இல்லை, ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது, எந்த பிரதிபலனும் பார்க்காமல் அவர்கள் ராஜினாமா செய்து தாவைக்காவல் சேர்ந்தார்கள் என்று நினைக்க முடியாது, இதை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இனிமே செஞ்சாங்கன்னா அதன் மீது நாங்க உரிய வகையில விளக்கம். இது ஒரு பாசிச தன்மையா பார்க்க கூடாதா? இல்ல, பார்ப்போம், நீங்க அடுத்து வரும்போது பார்ப்போம். அது ஒரு தவறா கூட இருக்கலாம். இனிமே செஞ்சா அது நிச்சயமாக குதிரை பேரம் தான், அதுல சந்தேகமே இல்லை. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தேய்ந்து கொண்டு வருகின்றன, மத்திய ஆளும் கட்சியால் இப்படி சூறையாடப்படுகின்றன என்று சொல்லி, இதனுடைய விபரீதம் வரும் காலங்களில் என்னவாக இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு சிபிஎம்ஏ எடுத்துப்போம். ஒரு முன்னாள் முதல்வரை அத்துமீறி அமலாக்கத்துறை அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கை அவரை சார்ஜ் பண்ணதா இருக்கட்டும். அடுத்து இந்தியா ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இந்தியாவினுடைய பெருமை மட்டும் இல்லை, அதாவது கூட்டாட்சி தத்துவம், அதாவது மாநிலம் கூட்டாட்சி தத்துவம் அல்லது மதச்சார்பின்மை அல்லது ஜனநாயகம் என்பது அது நமக்கு பெருமை மட்டும் இல்லை, பல்வேறு தேசிய இனங்களையும் மொழி, கலாச்சாரம், உடை, உணவு, வழிபாட்டு முறை, திருமண முறை என்று பலவற்றிலும் வேறுபட்டு இருக்கக்கூடிய இந்த 144 கோடி, இதுக்கு முன்னால் இருந்த ஒரு 50 கோடியோ 60 கோடியோ இருக்கலாம் சுதந்திரம் பெற்ற போது, இதையெல்லாம் ஒன்றாக இணைப்பதற்கு இது தேவைப்பட்டது. இது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலானது அல்ல. ஒரு 685 சமஸ்தானங்களாக பல்வேறு வகைகளில் இருந்த மக்களையும் இணைப்பதற்கான ஒரு மையச் சரடாக இது இருந்தது. இதன் மீது தாக்குதல் விழுந்தால் இந்தியாவினுடைய ஒற்றுமை பாதிக்கப்படும். இந்தியா இதுவரை கொண்டு வந்திருக்கக்கூடிய விழுமியங்கள் இருக்கலாம், அது பாதிக்கப்படும். இப்போ எஸ்ஐஆர் சம்மந்தமாக பேசுகிறோம், நம்ம பேசுறது இல்லை, தேர்தலை மட்டும் பேசுகிறோம். இங்கே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு பீகாரில். இன்னும் சில லட்சம் பேருடைய ரேஷன் கார்டை நிறுத்தி வச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலையும் முதல்வர் பேசுறதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அவங்க எல்லாம் நாங்க வெளியே அனுப்பிடுவோம், பங்களாதேஷ்க்கு அனுப்பிடுவோம் அப்படின்றாரு சுவேந்த அதிகாரி. கொஞ்சம் பேரை அனுப்பிட்டதாகவும் ஒரு தகவல். ஓகே. ஸோ நீங்க இதுவரை பாஸ்போர்ட் தான் உங்களுக்கு அடிப்படைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அதுவும் கிடையாதுன்ட்டாங்க. அது டிராவல் டாக்குமெண்ட். டிராவல் டாக்குமெண்ட் யாருக்கு கொடுப்பீங்க? இவனுக்காவது டிராவல் டாக்குமெண்ட் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்ல. அந்நிய நாட்டவர்களுக்கு கொடுப்பீங்களா இந்தியாவில் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதுல பாஸ்போர்ட் கொடுப்பீங்களா? ஆமா. ஸோ அவங்க போற வழிமுறை என்பது ஃபாசிஸ்ட் வழிமுறை தான் பிஜேபி இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது. இந்தியாவில் நீங்க இதை உணர்ந்து கொண்டு மாநில கட்சிகள், ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்க, இல்லாதவங்க, அப்புறம் மக்கள் இயக்கங்கள்,
எல்லாம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இதை முறியடிக்க முடியும். எனவேதான் தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த சண்டையவே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பாட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவங்க பாட்டில் அவங்க பார்க்கறத பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நான் பார்க்கிறேன். சார், இப்போ உங்களுக்கும் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கு, பாசிசம் இதுல தெளிவா இருப்பீங்க. நீங்க கடந்த காலகட்டத்தில் தோழமையா நீங்க திமுகவோட இணைஞ்சிருக்கீங்க. திமுகவும் அதே ஓரளவு காமன் மினிமம் ப்ரோக்ராமாக RSS எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. இப்போ சில கருத்து முரண்பாடு, தேர்தலுக்கு பிறகு நடந்த இந்த சினாரியோஸ், காலத்தின் கட்டாயத்தின் கருதி நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நாம கூட்டா சேர்ந்து நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுவோம், தெளிவுபடுத்துவோம். ஆனால் நம்ம இன்னும் திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு வார்த்தை போர், அந்த மோதல், அவங்க பத்திரிகையில எழுதுறது, அவங்க முரசொலியில் எழுதுறது, நீங்க தீக்கரையில் அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறது, அப்புறம் பாஜகவுடைய கைக்கூலி போல திமுகவை நம்ம சித்தரிக்கிறது, இவைகள் எல்லாம் நம்மளுடைய நோக்கம் எங்க ஆட்கள் யாரும் இல்ல புடலங்காய் கூட்டணின்னு சொல்லி ஒரு அழகா ஒரு ஏஐல புகைப்படம் போட்டு பிஜேபி, அதிமுக, திமுக இந்த புடலங்காய் கூட்டம்லாம் நாங்க வைக்க மாட்டோம் பேசும்போது சில வார்த்தைகள் முன்ன பின்ன வந்துருக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். ஆளுநர் ஆட்சி வராமல் இருப்பதற்காக தாவேகாவை ஆதரித்திருக்கிறோம். தாவேகா நல்லது செஞ்சா, மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தா அதை ஆதரிப்போம். எதிர்த்து இருந்தா அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி விமர்சிப்பது, போராடுவது அல்லது வேற முடிவுகளை எடுப்பது என்பதை அப்போது பேசுவோம். மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம் உள்ளிட்ட அடிப்படையான பிரச்சனைகள் வருகிற போது நாங்கள் போராடும் போது திமுகவை அழைக்கவும் செய்வோம், திமுக அழைச்சா அவங்களோட சேர்ந்து நிற்போம். இதுதான் எங்க பொசிஷன். இந்த பொசிஷன் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். இன்னைக்கு நிலைமையில எங்க நிலைப்பாடு. சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ தேசம் முழுக்க ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலான மேலும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காங்கிற ஒரு கேள்விதான். டீலிமிட்டேஷன் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அவர்கள் கொண்டு வந்தாங்க. எதிர்கட்சியினுடைய யூனிட்டிங்கிறனால நம்ம அதை முறியடிச்சிட்டோம், 2/3 அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற இது. இப்போ இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு என்டையரா சினாரியோ மாறி இருக்கு. இல்ல, அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அது வெறும் டீலிமிட்டேஷனுக்கு மட்டும் பொருந்துவதாக இல்லை, டிபோர்டேஷன் உள்ளிட்ட எல்லா விஷயங்களுக்கும் பொருந்துவதாக இருக்கும். எனவேதான் இவ்வளவு சீரியஸ்னஸோட நான் எங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை நான் சொன்னேன். அது வரட்டும், பார்க்கலாம். அது ஒரு சீரியஸ். இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ள திருப்பியும் செஷனை கூட்டிட்டு அதை கொண்டு வரலான்னு இருக்கிறாங்க. டிஎம் கேட்ட அடுத்து ஆதரவு கேட்கலான்னு இருக்காங்க. அடுத்து இப்போ ஆல்ரெடி டிஎம்சியை உடைச்சி ஒரு லெட்டர் பேட் கட்சியில இணைச்சிட்டாங்க. திமுக சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட்டணி இந்தியா பிளாக் கூட்டத்துக்கு போகல. ஆனா அது எடுக்கிற முடிவை நாங்க அதுக்காக நிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதுல டீலிமிட்டேஷனும் ஒரு பாயிண்ட். எனக்கு மற்ற அதுல இருக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு நிலைகள்ல இருந்தவங்க என்ன எடுத்தாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு கடந்த 8-9 ஆண்டுகளாக திமுகவினுடைய தலைவர் இந்த 3 அம்சத்தில் ஐடியாலஜிக்கலாகவே பவர்ஃபுல்லாக அடிச்சிருக்காரு. எனவே அவங்க இங்கிருந்து போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸும் சிபிஎம்னுடைய செயல்பாடுகள் திமுகவை வாலண்டியரா பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுரும் போல தெரியுது சார். இல்ல, நாங்க ஏன்னா காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடி பண்ண இருக்காங்க. அப்படி பீலிட்டில் பண்றத நான் பார்க்க விரும்பல. நாங்க தள்ளனா போயிடுவாங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லா திமுக தலைவர் அடிச்சிருக்காரு. நீங்க கார்த்திகை தீபம் பிரச்சனை அதை புது இடத்துல ஒரு தகராறு பண்றதுக்காக அங்க புது இடத்துல ஏத்தணும்னு சொல்லும்போது அவர் எங்ககிட்ட எவ்வளவு உறுதிப்பட சொன்னார் என்று பார்க்கிறார். அவர் அப்படி பண்ண மாட்டார், அந்த கட்சி அப்படி பண்ணாதுன்னு நினைக்கிறார். பண்ணா அது மிகப்பெரிய, அந்த கட்சிக்கே மிகப்பெரிய பேரழிவாகத்தான் இருக்கும். அது ஒன்றும் சாதாரணமான விஷயமாக இருக்காது. கடந்த காலம் மாதிரி ஏதோ நாங்கள் ஆதரிச்சோம், இனிமே விளைவிக்கிறோம் என்கிற நிலைமை இருக்காது. நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.